ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட நெக்ஸ்ட் அதிரடி அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசஸிங் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமாகவே அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டீம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் உள்ள படங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐமேக்ஸில் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு வர்த்தான படமாக தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு படத்தில் இன்னும் பிரம்மாண்டம்ன்றது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்லாம் அதிகமாக இருக்குல்ல, அதனால பிரம்மாண்டம்ன்றது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் 3Dல கூட ரிலீஸ் பண்ணலான்னு கூட தோணுது. பட் வெங்கட் பிரபு அவர்கள் படத்தை எப்படி எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்றது தெரியாது. அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம கெஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஜர்னர் படத்தை பார்த்தீங்கன்னா 3Dல ரிலீஸ் பண்ணாதான் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. வழக்கமா 400 கோடி 500 கோடி பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணி படங்கள் எடுப்பாங்க. அந்த படத்தை தான் பார்த்தீங்கன்னா இப்படி 3Dல ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி பட்ஜெட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் நியூஸ் சோசியல் மீடியா போயிட்டு இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா 3Dல கூட ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. பட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டீம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. நம்மளோட கெஸ்ஸிங் தான் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ஐமேக்ஸ்ல ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான ப்ரொசஸிங் போயிட்டு இருக்கு. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.